ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் குரு பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வேர்ல்ட்ஸ் ஆஃப் இன்சைட் சேனல். நம்ம சேனலில் ஏற்கனவே போட்ட 2 வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த இன்சைட்டை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆண்ட்ஸ், அதாவது எறும்புகள். என்னடா எறும்பை பற்றிலாம் சொல்கிற, நான் இப்போ தாண்டா 4-5 எறும்பை நசுக்கி போட்டு வந்தேன்னு யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, நான் எதுக்கு இந்த ஆண்ட்ஸ் சூஸ் பண்ணேன்னா, நம்ம டெய்லி பார்க்குற ஒரு இன்செக்ட்ஸ் ஆண்ட்ஸ் தான். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் எறும்புகள் இருக்கும். ஏன்னா அது வாழ்கிறதுக்கு ஒரு சின்ன ஹோல்ஸே போதும். எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற ஒரே கவலை, ஒரு பெரிய கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் இருக்கிற அரிசி, பருப்பு, ஜீனி, பிஸ்கட்ஸ் அதெல்லாம் எப்படி ஆண்ட்ஸ்லேருந்து பாதுகாக்கிறது அப்படி தான் இருக்கும். ஏன்னா என்ன தான் டப்பிக்குள்ளெல்லாம் போட்டு வச்சுருந்தாலும் ஆண்ட்ஸ் எப்படியும் அதுக்குள்ளே வந்துடுது. என்ன தான் இப்போ கவரில் பேக் பண்ணி வச்சாலும் கவரே ஓட்ட போட்டு வந்துடுதுங்க. நம்ம ஆண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட லைஃப் சைக்கிளை பார்த்துட்டு வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லைஃப் சைக்கிள் ஆஃப் ஆண்ட்ஸுங்க. இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு எக் ஸ்டேஜ், அடுத்தது லார்வே, பியூப்பே, அதெல்லாம் டிவைட் ஆகும் குயின்னா, மேலா, ஒர்க்கரான்ட்டு. அடுத்ததாக இப்போ நம்ம ஆண்ட்ஸோட எக்கை பார்த்துட்ருக்கோம். ஆண்ட்ஸ் எக் வந்து லார்வே ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு 7 to 14 டேஸ், வித்தின் 7 to 14 டேஸ் அதுக்குள்ளே அது லார்வே ஸ்டேஜுக்கு போயிடும். அது டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டியும் பொறுத்து தான் இருக்குது, அது எவ்வளோ நாளில் போகிறது. ஆனால் வித்தின் 7 to 14 டேஸ்க்குள்ளே அது லார்வே ஸ்டேஜுக்கு மாறிடும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆண்ட்ஸோட லார்வே ஸ்டேஜ். இந்த லார்வே ஸ்டேஜ்லேருந்து பியூப்பே அந்த ஸ்டேஜுக்கு இது மாறுறதுக்கு 6 to 12 டேஸ் ஆகும். இந்த லார்வே ஸ்டேஜில் இருக்கும்போது இது சாலிட் அல்லது லிக்விட் ஃபார்ம் ஆஃப் ஃபுட்டு வந்து சாப்பிடும். ஒர்க்கர் ஆண்ட்ஸ் இதுக்கு ப்ரொவைட் பண்ணும் ஃபுட்டு, அது வேலையே தான். அடுத்து பியூப்பா ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். இந்த பியூப்பா ஸ்டேஜ்லேருந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு ஆண்ட்ஸ் மாறுறதுக்கு 9 to 30 டேஸ் ஆகுமா. எல்லா எறும்புக்குமே இப்படி தான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீஷியஸ் ஆஃப் ஆண்ட்ஸுக்கு வந்து இதுதான் 9 to 13 டேஸ் தான் ஆகும், 30 டேஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அடல்ட் அண்ட் எறும்புகள். பொதுவாக குயினுக்கும் மேலுக்கும் மட்டும்தான் இறக்கைகள் இருக்கும், ஒர்க்கர்ஸ்க்கு இருக்காது. ஒர்க்கர்ஸோட ஒரே வேலை வந்து உணவு கொடுக்குறதும் இந்த இதுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டா லைஃப் சைக்கிள் ஆஃப் ஆண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு எக்ஸ், லார்வே, அடுத்தது பியூப்பே, அடல்ட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க ஆண்ட்ஸோட ஃபேமிலி, அதோட டைப்ஸ், அது மேலும் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஆண்ட்ஸ் வந்து என்ன ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிகிடே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை பற்றி தான் இருக்குது. ஃபார்மிகிடே அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஃபார்மிகிடேனா ஒன்றும் இல்லைங்க, அது ஆண்ட்ஸ் தாங்க. நம்ம உலகத்தில் 12,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஹோல் வேர்ல்ட்லையும் 12,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஆண்ட்ஸ், அதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ஆண்டனா, ஆண்ட்ஸில் ஆண்டனா மேலே இருக்கும் தெரியுமா, அதை வச்சு தான் நிறைய இது என்னென்ன டைப்பு, இது வந்து ரெட் ஆண்டா, இது வந்து ஃபயர் ஆண்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு ஆண்ட் அதோட பாடி வெயிட்டை விட 20 மடங்கு அதிகமான வெயிட் உள்ள பொருளை தூக்குங்க. நம்ப முடியுது அவங்களால? அந்த வலிமையும் சக்தியும் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ஒரு காரையும் தூக்கலாம், ஒரு வேனையும் தூக்கலாம். இப்போ தெரியுது அவங்களுக்கு ஏன் எறும்பு சின்னதாக இருக்குன்ட்டு. ஒருவேளை அது பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளால் வீடு கட்டிலாம் வாழ முடியாது, ஒரே இடி தான் இடிச்சிட்டு போயிடும். இப்போ தெரியுதா கடவுள் எதுக்கு அது எறும்பு சின்னதாக படைச்சிருக்காருன்ட்டு? எல்லாருக்கும் ஒரு சரிசமமான சக்தியை தாங்க கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். குயின் ஆண்ட்டை பற்றி சொல்லணுன்னா, சொன்னேன் ஏற்கனவே, குயின் ஆண்ட்டுக்கும் மேல் ஆண்ட்டுக்கும் மட்டும்தான் விங்ஸ் இருக்குன்ட்டு. குயின் ஆண்ட் வந்து மெனி இயர்ஸ் வாழுமா, அதாவது பல வருஷங்கள் வாழுமா. அது மட்டும் இல்லாமல் மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ் லை பண்ணுவாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் அதான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க. குயின் ஆண்ட்ஸால் மட்டும்தான் எக்கை லே பண்ண முடியும். அதோட நம்ம டைப்ஸை பார்த்தோன்னா அதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒர்க்கர் ஆண்ட்ஸ், குயின் ஆண்ட்ஸ், மேல் ஆண்ட்ஸ். இதோட யூசஸ் நம்ம பார்ப்போம். குயின் ஆண்ட்ஸ் அதோட ஒரே வேலை எக்கை லே பண்ணுறது மட்டும்தான். அடுத்ததாக மேல் ஆண்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா குயின் ஆண்டோட மேட் ஆகிறது தான் மேல் ஆண்டோட ஒரே வேலை. அப்போ தானே குயின் ஆண்டால் எக்கை லே பண்ண முடியும். ஒர்க்கர் ஆண்ட்ஸ் அதனால் அடிமைகள். ஒர்க்கர் ஆண்ட்ஸ்னாலே அடிமைகள் தான். குயின் ஆண்ட்ஸுக்கு தேவையான பணிவிடைகள், அந்த காலனி டெஃபென்ஸ் பண்ணுறதுக்கு, வேறு ஏதாவது உயிரினம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை டெஃபென்ஸ் பார்த்து பாதுகாக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு. அதான் சொல்லியிருந்தேன் நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே,
குயின் ants லே பண்ணுற எக்கு லாவா ஸ்டேஜ் மாறும்போது ஒர்க்கர் ant தான் அது போய் ஃபுட்டு அதெல்லாம் தரும். அது ஒரு வேலை. அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ப்ரெடிட்டர்ஸ், வேறு ஏதாவது எறும்பு சாப்பிட்ற ப்ரெடிட்டர்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஒர்க்கர் ants இருக்குங்க. அதாவது சோல்ஜர்ஸ் மாதிரி. ஆண்ட்ஸுக்கு வந்து இயர்ஸ் இல்லை, அதுக்கு இயர்ஸே இல்லை. பட் அது எப்படி ஃபீல் பண்ணுதுன்னா வைப்ரேஷன்ஸ், கிரவுண்டில் வர வைப்ரேஷன்ஸை அதோட ஃபீட் மூலமாக கேப்சர் பண்ணி அது வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்குது. இப்போ நம்ம நடந்து வந்தோன்னா ஆண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல லைனாக போயிட்டு இருக்கும்போது நம்ம திடீர்னு இப்படி ஏதாவது பென்கின் தூக்கி போட்டோன்னு வைங்க, ஒரு பாலை தூக்கி போட்டோன்னு வைங்களேன், அதுக்கு வந்து இயர்ஸ் இல்லை, சத்தம் கேட்காது. பட் அந்த வைப்ரேஷன் அதை ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு அது கலைஞ்சு போயிடும். அது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஆண்ட்ஸுக்கு வந்து லங்ஸ் இல்லைங்க. அந்த ஆக்சிஜன் வந்து எப்படி என்டர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதோட உடம்புல ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் மூலமாக தான் ஆக்சிஜன் வந்து என்டர் ஆகுது. அந்த ஹோல்ஸ் மூலியமாகவே தான் கார்பன் டை ஆக்சைடும் வெளில போகுது. இப்போ ஒரு குயின் ant செத்து போயிட்டுனா அந்த காலனியில் இருக்க எல்லா ஆண்ட்டுமே 1 to 2 வீக்ஸில் செத்து போயிடுவாங்க. அதான் குயின் ant தான் அந்த எக்கை லே பண்ணுது. இப்போ அந்த ஆண்ட்டே செத்துட்டு அப்புறம் எப்படிங்க அந்த ஒர்க்கர் ஆண்ட்ஸுக்கும் வேலை கொலாப்ஸ் ஆகிடும், மேல் ஆண்ட்ஸுக்கும் வேலை கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ எல்லாமே இறந்துருங்க. 1 to 2 வீக்ஸ், மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ளே அந்த காலனியே இல்லாமல் போயிடும். இப்போ ஆண்ட்ஸை பற்றி குறிப்பாக ஒன்று பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா நம்ம இருக்கிற மாதிரியே ஆண்ட்ஸுக்கும் இருக்குது, போர் அதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு காலனியில் இருக்க ஆண்ட்ஸ் இன்னொரு காலனிக்கு போய் அந்த காலனியில் ஃபைட் பண்ணி இருக்கிற எல்லா ஆண்ட்ஸையும் அதில் டெஃபென்ஸ், அதாவது சாவடிச்சு அதில் இருக்க எக்ஸ்ட்ரா எடுத்து இங்கே அதுங்களோட காலனியில் வந்துடுமா. இப்போ அதுங்களோட காலனியில் இருக்க ஆண்ட்ஸும் ஒர்க்கர் ஆண்ட்ஸையும் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க எக் ஆண்ட்ஸையும் லேபர், அதாவது ஒரு அடிமை மாதிரி நடத்துங்களாம். இது வந்து ஆண்ட்ஸோட ஒரு ஹேபிட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆண்ட்ஸுக்கு வந்து பிரைன்ஸ் இருக்கான். அதுவும் அதோட பிரைன்ஸில் வந்து எத்தனை பிரைன் செல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 பிரைன் செல்ஸ் அந்த ஆண்ட்ஸுக்கு இருக்கான். இதே ஹியூமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் பிரைன் செல்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு காலனியில் மேக்ஸிமம் 40,000 ஆண்ட்ஸ் இருக்கும். அந்த 40,000 ஆண்ட்ஸையும் கலெக்டிவாக, அதாவது சேர்த்து அந்த பிரைன் செல்ஸை பார்த்தா ஒரு ஹியூமனோட பிரைன் வரும். அதாவது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 40,000 into 2,50,000 போட்டால் 10,000 மில்லியன் ஆஃப் பிரைன் செல்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ரிசர்ச்சில். இப்போ ஆண்ட்ஸ் வந்து தூங்காது அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அது டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லைங்க. 1983 ஜேம்ஸும் காட்டெல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டும் இதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ஸ் வந்து தூங்குமா அப்படிங்கிறதுல. அது வந்து தூங்கும், நம்மள மாதிரியே தான் அதுவும் தூங்கும். அது எப்படி தூங்கும்னா வாட்ச்மேனுக்குலாம் ஷிஃப்ட் போட்டிருப்பாங்க தெரியுமா, நைட் ஷிஃப்ட் மார்னிங் ஷிஃப்ட், அதே மாதிரி இதுங்களும் ஷிஃப்ட் போட்டுக்கோங்களாம். அதாவது 12 hours பீரியடில் நான் நீ ஒரு 5 minutes நான் தூங்கிக்கிறேன், நீ அது வரைக்கும் பாரு, வேறு ஏதாவது ப்ரெடிட்டர்ஸ் வருதான்னு அந்த ஒர்க்கர் ஆண்ட்ஸு அது மாதிரி ஷிஃப்ட் போட்டு இதுங்களும் தூங்கிட்டு இருக்குங்களாம். ஆண்ட்ஸ் வந்து எவ்வளோ பழமையானதுன்னு கேட்டிங்கன்னா 130 மில்லியன் இயர்ஸ் எகோ, அதாவது டைனோசர்ஸ் வாழ்ந்த காலத்தில் இதுவும் வாழ்ந்துச்சான். என்னடா நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க இல்லாமல் டைனோசர்ஸையும் இது தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. நம்ம நசுக்கிற மாதிரி டைனோசர்ஸும் ஒரே நசுக்கு தான், அந்த எறும்பு கூட்டையே காலி பண்ணிடும். ஆண்ட்ஸ் வந்து ஒரு கெமிக்கல் கம்யூனிகேஷன் மூலமாக தான் கம்யூனிகேஷன் பண்ணுது. நம்மளுக்கு டெலிஃபோன் கம்யூனிகேஷன் அது மாதிரி கெமிக்கல் கம்யூனிகேஷன் மூலமாக தான் அதுவும் கம்யூனிகேட் பண்ணுது. அது நீங்கள் லைனாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து கிஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து தெரியுமா, அது வந்து கெமிக்கல் கம்யூனிகேஷன் தான், நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆண்ட்ஸ் கடிச்சா உங்கள் இமேஜ் வருது பாருங்கள், அது மாதிரி தாங்க ஆகும். இந்த ஆண்ட்ஸ் கடிச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா உடனடி ரெமெடி நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஆண்ட் கடிச்சா ஒரு ஃபார்முலிக் ஆசிட் தான் நம்ம உள்ளே செலுத்தும். அந்த ஃபார்முலிக் ஆசிட்க்கு வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் தேவை. ஸோ உங்களை அப்படி ஆண்ட் கடிச்சிட்டுனா உடனே போய் உங்கள் வீட்டில் இருக்க சவுக்காரம் எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதாவது சோப்ஸ், ரின்ஸ் சோப்ஸ், அது மாதிரி சோப்ஸ் இருக்கும், ஜாமான் வளர்க்குற சோப்ஸ், அதை எடுத்து தடவிடுங்க. அப்படி உங்கள்கிட்ட அந்த சோப்ஸ் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ், இப்போ அதோட ரெமெடிஸ்லாம் கொடுத்துருக்கோம். லெமன் ஜூஸ், குக்கும்பர், அலோவேரா, ஹனி பேஸ்ட், ஆப்பிள் வினிகர், கோல்ட் கம்ப்ரஸ், டை க்ரீம், பேக்கிங் சோடா, ஹெர்பல் டீ, க்ளே மாஸ்க், இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அதை க்யூர் படுத்திக்கலாம். ஆண்ட்ஸ் பொதுவாக எதுக்கு நம்மளை கடிக்குதுன்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் கடிக்குது. நம்ம ஏதாவது அதை பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் நம்மளுக்கே தெரியும். யாராவது நம்மளை கடத்திட்டு போனால் அவங்கள நம்ம தாக்கணும் அப்படிங்கிறது, அது மாதிரி தான் அதுக்கு ஒரே ஒரு சென்ஸ் அதான், தாக்குறது தான். அதனால தான் நம்மளை கடிக்குது.
என்னங்க எறும்பை பற்றி எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிட்டா? இந்த உலகத்துக்கு எறும்பு என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். ஒரு உணவை வேஸ்ட் பண்ணுற நம்மளுக்கு தெரியாதுங்க அதோட மதிப்பு. பட் கீழே கடந்த உணவை அதோட தலையில் சுமந்துட்டு போகுதுங்க பார்த்தீங்களா, அந்த எறும்புக்கு தெரியும் அதோட மதிப்பு. யார் யாருக்கெல்லாம் ரோல் மாடல் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் எறும்பையே ரோல் மாடலாக வச்சுக்கோங்க. அந்த எறும்பு நம்ம உலகத்துக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு கஷ்டப்படுறேன்னு வருத்தப்படாதடா தம்பி, இன்றையின் வழி நாளையின் ஒளிடா அப்படின்னு நம்மளுக்கு அந்த உணர்த்துதுங்க. சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.